பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 15 ஜூன் 2025க்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் கடும் பதிலடி, இஸ்ரேல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தான் பார்த்தோம், இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற பேரில் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஈரான் பதிலடி கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு. சரியா, அதான் வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி, ஐயோ பதிலுக்கு கோவப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டுருக்கு. சரிங்களா, இதில் பாருங்களேன், இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற நோக்கத்தில் இருந்திருக்கிறதாகவும், அந்த அணு ஆயுதத்தை ஆப்போசிட்டாக இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்த போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த உளவுத்துறை கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மெயின் நோக்கம், இஸ்ரேலோட மெயின் நோக்கம், ஆப்ரேஷன் ரைசிங் லைனோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, மூத்த அணுசக்தி விஞ்ஞானிகளை நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் இராணுவ தளபதிகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தான் இந்த மெயின் நோக்கத்தோட இவங்க செஞ்சுருக்காங்க. சரியா, சரி ரைட்டு, ஓகேங்க. வேற அதில் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலோட ஒரு நகரம் என்ன அப்படின்னா, டெல் அவீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம். அப்போ டெல் அவீவ் எந்த நகரம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், எங்கே இருக்கக்கூடிய நகரம்னு கேட்கலாம், இஸ்ரேலோட நகரம். சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லண்டன் லார்ட்ஸில் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு டைம் அவங்க இந்த கோப்பையை வாங்குறாங்க. 27 வருஷம் கழிச்சு முதல் ஐசிசி பட்டத்தை வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. நம்ம நேற்றே சொன்னோம். சரிங்களா, சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா டெம்பா பவுமா. எந்த அணிக்கு எதிராக அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. சரியா, அப்போ ரொம்ப முக்கியமானது எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி லண்டனில் லார்ட்ஸில் நடந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம், டெம்பா பவுமா. இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் நேமு. நம்ம உள்ளே பார்க்கலாங்க, விளையாட்டு செய்தியில் நம்ம பார்க்கலாம் யார் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்த நியூஸ், முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்ததுங்க. ஒரு நிமிஷம் ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் கேமராவை. ரைட், இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, ஸ்டாண்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். சரி ரைட், ஓகேங்க. இது பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வாசிப்பு இயக்க புத்தகங்களில் மாணவர்களின் படைப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரசு பள்ளி மாணவர்களோட வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மெயினானது. சரியா, அதாவது அரசு பள்ளி மாணவர்களோட வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வாசிப்பு இயக்கம் திட்டம். இந்த திட்டம் மொத்தம் 4 பிரிவுகள் கீழே தயாரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நுழை, நட, ஓடு, பற. சரியா, ஃபர்ஸ்ட் மாணவர்கள் மத்தியில் ஒரு வாசிப்பு திறனை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நுழைய வைக்கணும், அவங்கள புக்கை வாசிக்க சொல்லி நுழைய வைக்கணும். அதான். சரிங்களா, நுழை, நட, ஓடு, பற அப்படின்ற 4 பிரிவின் கீழே இந்த புத்தகங்கள் தயாரிக்கப்படுது. இந்த புத்தகங்கள் தயாரிக்கப்படுது. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக வாசிப்பு இயக்கம் அப்படின்ற திட்டம் கொண்டு வர்றாங்க. 4 பிரிவுகள் கீழே புத்தகங்கள் தயாரிக்கப்படுது. நுழை, நட, ஓடு, பற அப்படின்ற 4 பிரிவில். சரியா, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்து பாருங்க, கொல்லங்குடி கருப்பாயி அப்படின்றவங்க காலமாயிருக்காங்க. ஸோ காலமானவங்க சார்ந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். இவங்க யார் அப்படின்னா, நாட்டுப்புற பாடகி ப்ளஸ் திரைப்பட நடிகை. சரியா, 1993 இவங்களுக்கு தமிழக அரசோட கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா, அப்போ கண்டிப்பாக கேட்கலாம், கொல்லங்குடி கருப்பாயி எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா, அவங்க நாட்டுப்புற பாடகி. சரியா, சரி ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேற இருந்தது நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். என்ன அப்படின்னா, இந்த இருக்குங்க. ரைட், G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா கனடாவில் நடைபெறுது. ஸோ மோடி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்மளோட பிரதமர். ஏன்னா அந்த நிஜார் கொலை வழக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ கனடா பிரதமர் கேட்டுக்கிட்டதுனால போய் கலந்துக்க போகிறாரு. அப்போது G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கனடாவில் நடைபெற போகுது. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இந்த இதுங்க ரொம்ப நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா அத்தனை தடவை இந்த நியூஸ் வந்துருச்சு.
புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், சரிங்களா? புதிய பாரத எழுத்தறிவு இயக்கம்னு கொடுப்பாங்க. அதுவும் இதுதான், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னாலும் இதுதான். அதாவது நாட்டிலேயே 100% தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு, சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்தறிவு பாரத திட்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. அதாவது 15 வயதுக்கு மேற்பட்டவங்க, ஒரு நிமிஷங்க, ரைட், அதாவது 15 வயதுக்கு மேற்பட்டு எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பேசிக் கல்வி அறிவை கற்றுத்தர்றதான் இந்த புதிய எழுத்தறிவு பாரத இயக்கம், சரியா? அதாவது 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு பேசிக் எழுத்தறிவு கொடுக்கறதா இந்த புதிய எழுத்தறிவு பாரத திட்டம். 2022 வந்து பார்த்தீங்கன்னா இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 2027க்குள்ள 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிப்பதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5,09,694 பேர் வந்து இந்த தேர்வில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எல்லாருமே பாஸ். 15 வயதுக்கு மேற்பட்டு எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடிப்படை கல்வி கொடுத்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் 100% தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஸோ புதிய எழுத்தறிவு பாரத திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு அதில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பாருங்க, மொத்தம் ஐநா பொதுச்சபையில் எத்தனை நாடுகள் உறுப்பினர் அப்படின்னா 193 நாடுகள் இப்போதைக்கு கரண்டாக உறுப்பினராக இருக்காங்க. இதையும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்த இப்போ விமான விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த விமான விபத்துக்கு வந்து உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்நிலை விசாரணை குழு வந்து அமைக்க போகிறாங்க, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக அகமதாபாத் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து, சரியா? யார் தலைமையில் விசாரிக்கிறதுக்கு குழு அமைக்க போகிறாங்க அப்படின்னா உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் அவர் பேர், சரியா? அந்த இருக்கார்ல, இவர் தாங்க கோவிந்த் மோகன் தலைமையில் குழு அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விமான எண் AI-171 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இந்தியாவோட விமான எண், சரியா? அந்த எண்ணை வந்து ஏர் இந்தியா நீக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் AI-159 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்துக்கு வந்து பெயர் தர போகிறாங்க, சரியா? அதாவது ஏதாச்சும் ஒரு விமானம் வந்து பாதிக்கப்பட்டு இல்லை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட பெயரை வந்து நீக்கிடுவாங்க, சரிங்களா? அந்த விமானத்துக்கு கொடுத்த எண்ணெய் நீக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி 2020 வந்து கோழிக்கோட்டில் இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ 1344 அப்படின்ற எண்ணெய் வந்து பயன்பாட்டிலேருந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி விமான எண் AI-171I, அதாவது ஏர் இந்தியா 171, சரிங்களா? AI-171 வந்து நீக்கணும் அப்படின்னு நீக்க போகிறாங்க ஏர் இந்தியா, சரி? அப்போ இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த அதாவது அந்த பஹல்காம் தாக்குதல் நடத்தும் போது சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கிறதுக்காக அடில் ஹுசைன் அப்படின்றவர் தன்னோட உயிரை பணைய வச்சு நிறைய பேர்த்த காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பஸ்கர் மாவட்டம் எங்கே அப்படின்னா பீகார் மாநிலம் பஸ்கர் மாவட்டத்தில் 2023 ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு. அந்த ரயில் விபத்தில் வந்து 4 பேர் வந்து மொத்தம் உயிரிழந்திருக்காங்க, சரியா? அதனால அதை விசாரிக்கிறதுக்காக ரயில்வேவோட முன்னாள் ஆணையர் ஸ்வோமோய் மித்ரா, ரொம்ப முக்கியமானவங்க, ஸ்வோமோய் மித்ரா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்க நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓட்டுநர் பெட்டியில் குரல் பதிவு அமைப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதாவது இப்போ எப்படி அதாவது விமானத்தில் வந்துட்டு ஓட்டுநர்கள் அந்த விமான பைலட் வந்து பேசுறது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி ரயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பெட்டியில் குரல் பதிவு அமைப்பு வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்தது யாருன்னா ஸ்வோமோய் மித்ரா தலைமையிலான குழு, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்த நியூஸ் தாங்க, சரிங்களா? தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சதான். ஏன்னா ஆர்சிபி தென்னாப்பிரிக்கா இந்த 2 பேரோட வெற்றியையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இறுதி ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் நடைபெற்றுச்சு, லார்ட்ஸில். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆட்ட நாயகன் யார் அப்படின்னா எய்டன் மார்க்கரம்ங்க, சரிங்களா? ஆட்ட நாயகன் வந்து எய்டன் மார்க்கரம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
தென்னாப்பிரிக்காவோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா டெம்பா பவுமா, இவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்னாப்பிரிக்கா கேப்டன். ஸோ ஆஸ்திரேலியா கேப்டன் வந்து பேட் கமின்ஸ், இவங்களை எதிர்த்து தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 27 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் ஆட்டநாயகன் ரொம்ப முக்கியமானவர் எய்டன் மார்க்ரம். சரியா? அடுத்து வந்து இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் வந்து நடைபெற்றுட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு போல்சே அர்ஜுன் பபுதா இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதாவது ஆர்யா போல்சே, சரியா, அவங்க ஃபுல் நேம் வந்து ஆர்யா போல்சே, அர்ஜுன் பபுதா, இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். ஆர்யா போல்சேவும் அர்ஜுன் பபுதாவும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் போட்டி. சரியா? சரி, ரைட். எங்கே நடைபெறுது அப்படின்னா ஜெர்மனில் நடைபெற்றுட்டு இருக்கு. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த முக்கியங்க, தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செலவு நிர்வாகத்தை திறம்பட கையாண்டதுனால. அதாவது சரக்கு பெட்டகத்தை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்களே, அதுக்கான செலவுகளை வந்து முறைப்படி கையாண்டு ரொம்ப கம்மியான செலவில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதனால தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துக்கு செலவு நிர்வாகத்துக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கட்டாயம் கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான துறைமுகங்கள் கொடுத்து கேட்பாங்க. விசாகப்பட்டினமா, கோவாவா, சென்னையா, தூத்துக்குடியா, அப்படி ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ செலவு நிர்வாகத்துக்கான தேசிய விருது எந்த துறைமுகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வஉசி துறைமுகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. சரி, ரைட்டு, ஓகே. வேற முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. முருக பக்தர்கள் மாநாட்டு பணிகள் தீவிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மதுரையில். இந்த எலெக்ஷன் வந்தால் தான் எல்லாத்துக்கும் முருகன் கண்ணுக்கு தெரிவார். இவ்வளோ நாள் முருகன் இருந்தார், மக்கள்லாம் போய் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு முருக பக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து ஒன்று கொண்டாடுறாங்களாம். சரிங்களா? எலெக்ஷன் வந்தால் தான் அதான் முருகன் கடவுளே கண்ணுக்கு தெரிகிறாரு. சரி, ரைட், ஓகேங்க. இன்னைக்கு முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.